ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டதால் தான் இப்போது இந்த வராகி அம்மா யார் என்பதை நீ உணரப் போகிறாய். ஆம் என் செல்லமே, இத்தனை நாட்களாக உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். நீயும் நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாய். ஆனால் இப்போது உன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாலும் உன் மனதிலும் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய போராட்டத்தாலும் குடும்ப சரிவாலும் என்ன செய்வதென தெரியாமல் எதுவுமே நல்லது நடக்கவில்லையே என குழப்பத்தில் நீ வருந்தி பிதற்றுகிறாய். நீ இது நாள் வரையிலும் போதுமான அளவுக்கு காத்திருந்து விட்டாய் என்பதை நான் அறிவேன். கலங்காதே. வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு என் செல்லமே. அதை நான் நிச்சயமாய் உனக்கான பலனாய் கொடுக்கத்தான் போகிறேன். நிம்மதியில்லாத உன் வாழ்க்கையை மாற்றி சரி செய்து இன்பம் பொங்கும் வாழ்க்கையாய் உன் கையில் ஒப்படைப்பதற்காக தானே இந்த வராகி அம்மா நான் வந்துள்ளேன். இனிமேல் நான் யார், எனது சக்தி என்ன என்பதை நீ உணரத்தான் போகிறாய். இன்று இரவுக்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் நான் முடித்து கொடுப்பேன். யாரெல்லாம் அந்த புண்ணியம் செய்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இந்த பதிவை கேட்க முடியும். யாருக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறதோ அவர்கள் செவிகுளிர என்னுடைய பதிவுகளை கேட்டு அவர்கள் வாழ்விலும் நல்லது நடப்பதை அனுபவிக்க முடியும் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ அப்படி உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களை செய்திருப்பதால் அந்த நன்மையே இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தயாராகி விட்டது. உனக்கான வெற்றி செய்தியோடும் நீதான் உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய் என்ற சந்தோஷ செய்தியும் உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்லமே. இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சரிவுகள் எல்லாம் அப்படியே சரித்திரமாக மாறப்போகிறது. அம்மா, நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கும் போது மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நடக்காத போது மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறதே என யோசிக்கிறாயா? நீ எதிர்பார்த்தபடி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் தயாராகிவிட்டேன் என் தங்கமே. உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை எல்லாம் போக்கி உன் குடும்பத்திற்கான நல்ல காலம் கைகூடி வரும்படி செய்ய போகிறேன். உன் விரதத்திற்கான பலன் இப்போது கிடைக்கப் போகிறது. நீ நல்வாழ்க்கையை வாழ்வதற்கான பொன்னான நேரமும் வந்துவிட்டது என் செல்லமே. கெட்ட நேரம் உன்னை ஆட்டி படைத்ததால் வேதனைப்பட்டு வாடி வதங்கி போய்விட்டாய். ஆனால் இனிமேல் உனக்கு பொற்காலம்தான். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும்படி உன் வராகி அம்மா உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லது செய்ய வந்து விட்டேன். உன் வாழ்க்கை என்பது உப்பு சப்பே இல்லாத பதார்த்தம் போல மிகவும் துன்பம் நிறைந்ததாக இருக்கிறதா? என் வாழ்க்கையை நான் இனிதாக சுவைக்கவே மாட்டேனா என நீ கவலைப்படுகிறாயா? கவலை கொள்ளாதே. வாழ்க்கை சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் போது வாழ்க்கையை வாழ்வதென்பது கடினமாக தான் இருக்கும். ஆனால் நீ படுகிற கஷ்டங்கள் எல்லாமே நீ கற்றுக்கொள்வதற்கான கடினமான பாடம்தான். ஆனால் இந்த பாடத்தை நீ படித்து விட்டாலே உன் வாழ்க்கையை நீ ஜெயித்து விடலாம் என் செல்லமே. உன்னை ஏமாற்றுபவர்களும் உனக்கு துரோகம் செய்பவர்களும் உன்னை சுற்றி பல பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் விதமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வருவதற்கு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவதற்காக தானே இப்போது உன் வராகியம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். எல்லா விஷயங்களும் நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அம்மா வராகி தாயே, வருடங்கள் போய்கொண்டிருக்கிறது, காலம் கடந்து போய்கொண்டிருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கை மட்டும் இன்னும் மாறவே இல்லையே என மனம் வேதனைப்படுகிறாயா? துன்பம் என்கிற சிற்பிக்குள் தான் முத்து என்கிற இன்பத்தை நான் உனக்காக ஒளித்து வைத்துள்ளேன். இப்போது நீ துன்பத்தை பார்த்து விட்டாயல்லவா? கூடிய விரைவில் அந்த இன்பத்தையும் நீ பார்த்து விடுவாய். என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கூட உணர்ந்து, அம்மா வராகி தாயே, நீ உண்மைதான். உன்னை நான் சிறு சந்தேகத்தோடு தான் வணங்க ஆரம்பித்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உன்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் புரிந்து நீ யார் என்பதையும் உணர்ந்து கொண்டு விட்டேன் என நீ எனக்கு நன்றி சொல்லும் காலம் இப்போது வரப்போகிறது என் செல்லமே. இத்தனை நாட்களாக வாழ்ந்த உன் வாழ்க்கையில் சில காரியங்களை சமாளிக்க முடியாமல் எல்லாமே உனக்கு சவாலாகவும் எட்டா கனியாகவும் இருந்ததல்லவா? கலங்காதே. உனது மன வலிமையை எல்லாம் நானே உனக்காக அதிகரித்து
உன் தோல்விகளை முடித்து உனக்கான வெற்றிக்கான பாதையையும் வகுத்து கொடுக்கப் போகிறேன். உன் மனக்குமுறலையெல்லாம் அழித்து நீ வாழ்வில் வளம் பெறுவதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பேன் என் செல்லமே. எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட எல்லா விஷயங்களும் கிடைப்பது போலவும் நடப்பது போலவும் வருகிறது. கை கெட்டும் தூரம் வரை வந்துவிட்டு மீண்டும் அது எனக்கு கிடைக்காமலேயே கவலையில் மூழ்கடித்து விடுகிறதே அம்மா என வருத்தப்படுகிறாயா? கலங்காதே. உன் கைகளுக்கு எட்டாத விஷயத்தையும் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன விஷயத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். தோல்வியுற்ற வாழ்க்கை பக்கங்களை கிழித்தெறிந்து உன் வாழ்வில் நீ ஜெயித்து விட்டாய் என்கிற சாதனை பக்கத்தை நான் எழுத வைப்பேன் என் செல்லமே. என்னையே நம்பி வழிபட்டு வணங்கி வரும் உன் மனத்திற்கு அமைதியை கொடுத்து உன்னை நல்வாழ்க்கை வாழச் செய்ய வேண்டியது எனது பொறுப்பு. என் வாழ்வில் விதி விளையாடி விட்டதே என நினைத்து நீ மனதளவில் முடங்கி போகாதே. விதியை மாற்றக்கூடிய சக்தியாக இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இனி எப்போதும் சந்தோஷம் தவழும்படி என் அருளினால் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன். ஒடிந்து போன கோல் போல இப்பொழுது சரியான முடிவை எடுக்க முடியாமல் நீ தடுமாறுகிறாய். உன்னாலேயே உனக்கு ஊன்றுகோலாய் இருக்க முடியாமல் நம்பிக்கை இழந்த பிள்ளையாக, கவலை ஆட்கொண்ட பிள்ளையாகத்தானே இப்போது இருக்கிறாய். உன் வாழ்க்கைக்கான ஊன்றுகோலாய் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? சரியான பாதையில் உன் வாழ்க்கையை திசை திருப்ப வேண்டியது எனது பொறுப்பு. வேகமாக காற்று வீசும்போது ஒடிந்து விழும் முருங்கை மரம் போல இப்போது உன் வாழ்க்கையானது துயரத்தின் சூழ்நிலையால் கஷ்டமானதாக முறிந்து போகும் நிலையில் இருக்கிறதா? கலங்காதே. உன் மன வலிமையின் மூலமாகவே நான் எல்லாவற்றையும் சரி செய்து கசப்பான நிலையை மாற்றி இனிமையான வாழ்க்கையை கொடுப்பேன். உன் வாழ்வில் இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கும் என் செல்லமே. மற்றவர்கள் பேசிய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஈடு கொடுத்து எல்லாரையும் அனுசரித்து யார் என்ன சொன்னாலும் சரி சரி என சமாளித்து கொண்டு யாரிடமும் எதுவும் பேசவும் முடியாமல், யாரையும் எதிர்த்து எதுவும் செய்யவும் முடியாமல் ஒரு எந்திரம் போலவே நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? கவலை கொள்ளாதே. உன் அருமை பெருமையை தெரியாதவர்கள்தான் உன்னை பாடாய்படுத்தி கொண்டும் ஏமாற்றி கொண்டும் ஏச்சு பேச்சுக்களை பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நீதான் அச்சாணி என்பதை அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் புரிய வைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய கடமையும் பொறுப்பும் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து சரியாக செயல்படும் உன்னை யாரும் உனது அருமை பெருமையை தெரியாமல் தான் இப்படி அலட்சியப்படுத்துகிறார்கள். கவலை கொள்ளாதே. யாருக்கு சாட்டையடி கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து, யாரையெல்லாம் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைக்க வேண்டுமோ அவர்களை விலக்கி வைத்து, உன் மனம் விரும்பிய உறவுக்கு நல்ல மனமாற்றத்தையும் கொடுத்து, உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்கும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நிம்மதியையும் கூட நான் உனக்கு கொடுப்பேன் என் தங்கமே. என் அருளால் இனி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரப்போவதை நீ உணரத்தான் போகிறாய். வாழ்க்கையில் நீ செய்த பாவங்கள் எல்லாம் இப்போது மூட்டை மூட்டையாய் வந்து உன்னை பாடாய்படுத்துகிறதா? நான் தெரியாமல் தானே செய்துவிட்டேன் என நீ வருத்தப்பட்டு வேதனைப்படுவது எனக்கு புரிகிறது. உன்னை நான் காப்பாற்றுகிறேன்.